ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் அர்கேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 19th செஞ்சுரியில் ஏற்பட்ட சோசியோ அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட சமூக மற்றும் அரசியல் மாற்றங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி போடுறோம். அதாவது இங்கிலீஷ் மற்றும் தமிழ் 2 லாங்குவேஜ்லேயும் சேர்த்து போடுறோம். நிறைய பேர் குரூப் 1 மெயின்ஸ் குரூப் 1 மெயின்ஸோ இல்லை குரூப் 2 மெயின்ஸோ தமிழில் எழுதுறதுக்கு ஒரு மாதிரி சந்தேகப்படுறாங்க. ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் ஒரே பேஜில் நாங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், எந்த லாங்குவேஜ்லனாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இந்த சமூகத்திலையும் மதத்துலேயும் எதுக்காக சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஏதாவது நமக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அல்லது வயிறு வலி இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது பக்கத்தில் டேப்லெட் வாங்கி சாப்பிடுவோம். இல்லைனா நேராக அப்படியும் கேட்கலனா ஹாஸ்பிட்டல் போவோம். ஆனால் ஆரிய காலம், அதாவது வேத காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தீராத காய்ச்சல் இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம தலையில் ஓட்டை போடுவாங்க. ஓட்டை போட்டு எதுக்காக ஓட்டை போடுவாங்கன்னா, நமக்கு பேய் பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சிருக்கனால தான் உடம்பு சரியில்லை. தலையில் ஓட்டை போட்டால் அந்த ஆவி அப்படியே வெளியே போயிடும். அப்படின்னா நமக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. தலையில் ஓட்டை போட்டால் உடம்பு சரியாகுமா ஆகாதா? நம்ம உயிர் தான் போகும். உயிர் போகும்போதே ஆவி போயிருச்சு. அப்போ பேய் போனதோட நமக்கு உடம்பும் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. இதுக்கான ஆதாரங்கள்லாம் நிறையா பழைய காலத்து எலும்புக்கூடு கிடைக்கும்போது தலையில் ஓட்டை போட்டதுக்கான ஆதாரம் இருந்திருக்கு. அதை வச்சு தான் இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொன்னேன். அந்த காலத்தில் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை எதிர்த்து புத்தர், மகாவீரர் இந்த மாதிரி சமூக சீர்திருத்தவாதிகள் போராடினாங்க. அடுத்து ராமானுஜர் அவங்கெல்லாம் 12ஆம் நூற்றாண்டில் போராடினாங்க. இப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி மூட நம்பிக்கை கூட கூட அதை எதிர்த்து போராடினவங்க நிறைய பேர் இருந்துகிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோவில் நாம் 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட சமூக சீர்திருத்தங்கள் தான் பார்க்க போகிறோம். 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகும் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருந்துச்சு. உடன்கட்டை ஏறுமுறை, அதாவது கல்யாணம் ஆன பிறகு ஆண்கள், அதாவது கணவர் இறந்துட்டாங்கன்னா மனைவி உடன்கட்டை ஏறணும். அதாவது தீ குளிச்சிடணும். இல்லை கணவனை அடக்கம் பண்ணாங்கன்னா அதே இடத்துலையே மனைவியும் அடக்கம் பண்ணிடுவாங்க. இது ஒன்று. அடுத்து மனிதர்களை நரபலி கொடுப்பாங்க. போருக்கு போகும்போது மனிதர்களை நரபலி கொடுப்பாங்க. அப்புறம் பெண் சிசு கொலை, பெண்கள் பிறந்த குழந்தை பெண்ணாக இருந்தால் கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, இந்த மாதிரி மூடநம்பிக்கைகள் நிறைய இருந்தது. இப்போவும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வர பார்த்திங்கன்னா இந்த பெண் சிசு கொலையெல்லாம் தமிழ்நாட்டிலே இருந்தது. பிஃபோர் 1990க்கு முன்னாடி இருந்தது. கேரளாலாம் பார்த்திங்கன்னா மனித நரபலி இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா குடும்பத்தோடு தற்கொலை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா மூடநம்பிக்கைகள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நரபலின்னு பார்த்திங்கன்னா பச்சை குழந்தைகளை, தான் பெற்ற குழந்தைகளையே நரபலி கொடுக்குறதெல்லாம் இன்னும் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் அப்போ 19ஆம் நூற்றாண்டில் எவ்வளோ இருந்திருக்கும் நீங்களே பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டு இதை பீரியட் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ், அதாவது சீர்திருத்தங்களுக்கான மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ரொம்ப மூடநம்பிக்கைகளை எல்லாருமே, எல்லா சமூக மக்களுமே எதிர்த்து போராடின காலம்தான் அந்த காலம். அதாவது வடக்க காஷ்மீர்லேருந்து தெற்க கன்னியாகுமரி வர இல்லை எல்லா மக்களுமே மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக போராடினாங்க. முக்கியமாக 2 காரணம் ஒன்று பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த ஐடியாஸ் தான். அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே கல்வி கொடுத்தாங்க. கல்வி கொடுத்த உடனே எல்லாருக்குமே ஓரளவுக்கு நாலேஜ் உருவாகி மூடநம்பிக்கையிலே எடுத்து போராடினாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த 2012க்கு முன்னாடி வர கூட பெண் குழந்தைகளெல்லாம் படிக்க வைக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும், அவங்க படித்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்லாம் 2012க்கு முன்னாடி வர கூட தமிழ்நாட்டில் இருந்து. ஆனால் இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டு 2012க்கு அப்புறம் இந்த மொபைலு எல்லாமே டெவலப் ஆன பிறகு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெண் குழந்தைகளை ஏதாவது டிகிரி படித்தே வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸுமே முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டில் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் தான் வீட்டில் இருக்க பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ 2 பேருமே கண்டிப்பாக ஒரு டிகிரி படித்தே வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் வேணால் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். 2012க்கு முன்னாடி மெஜாரிட்டி ஆஃப் த கேர்ள்ஸுக்கு 21 வயசு, 21 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு பிறகு தான் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. இப்போ காம்படிஷன் எக்ஸாமுக்கே 21 வயசுக்கு பிறகு தான் படிக்கவே வராங்க. ஸோ நிறையவே காலம் மாறிட்டுருக்கு. இது எஜுகேஷனால் கொண்டு வரப்பட்ட ஒரு தாக்கம்.
இதே மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் நிறைய இருந்தது. அப்புறம் நம்ம ஹிந்து மதத்திலையும், முஸ்லீம் மதத்திலையும் இருந்த ஏகப்பட்ட குளறுபடிகள். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாயாஜாலம், மூட நம்பிக்கை, சமூக தெளிவின்மை, உருவ வழிபாடு மற்றும் பல தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வழிபாட்டிலே குறை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், சதி மற்றும் குலினிசம். குலினிசம்னா அதாவது என்னன்னா, வயதான ஆண்கள் வயது குறைந்த பெண்களை கல்யாணம் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 60 வயசு ஆண் வந்து 17 வயசு, 18 வயசு பெண்களை கல்யாணம் பண்ணுறது. இதெல்லாம் பெங்காலில் ரொம்ப இருந்தது. அதுதான் குலினிசம். அப்புறம் கேஸ்ட் ப்ராப்ளம். முக்கியமாக சாதி பிரச்சனை சொல்ல மறந்துட்டேன். உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. அதுவும் முக்கிய காரணம். சரி, சீர்திருத்தங்கள் இதுக்காக தான் ரொம்ப சீர்திருத்தமும் இயக்கங்கள்லாம் வளர்ந்தது. 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சீர்திருத்த இயக்கம், இன்னொன்று மறுமலர்ச்சி இயக்கம். சீர்திருத்த இயக்கங்கள்லாம் சமூக மற்றும் மத நிறுவனங்களை மறுசீரமைக்க அல்லது மாற்றியமைக்க இப்போ ஹிந்து மதத்தில் ஏதாவது பிரச்சனைனா அதை மொத்தமாக மாற்றி அவங்கள மொத்தமாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம். அடுத்து மறுமலர்ச்சி இயக்கங்கள். மறுமலர்ச்சி இயக்கங்கள்னால் மதம் வந்து தூய்மையானது, நம்ம மூடநம்பிக்கை மட்டும் எதிர்த்தா போதும் அப்படிங்கிறது தான் மறுமலர்ச்சி இயக்கங்கள். மூடநம்பிக்கைகளிலிருந்து வெளியே வரணும், ஆனால் மதம் அதே மதத்தில் தான் இருக்கணும். இதுதான் மறுமலர்ச்சி இயக்கங்கள். இந்த சீர்திருத்தங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சது, எதனால் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெண்களுக்கு வந்து சமூகத்தில் பெரிய அந்தஸ்து ஒன்றும் கொடுக்கல அந்த காலத்தில். அதாவது முக்கியமாக சொத்துரிமை இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அந்த காலத்தில் இருந்தது. அதனால் ஆரம்பமே பார்த்திங்கன்னா, பெண்களை படிக்க வைக்கணும், பெண்களுக்கு காப்பாற்றணும். முக்கியமாக வந்து சம்மந்தமே இல்லாமல் கணவர் இறந்துட்டாருன்னா பெண்களும் தீக்குளிக்கணும் அப்படின்னா, அவங்க குழந்தைகள்லாம் யார் பார்த்துக்கிடுவா? அவங்களாம் அனாதையாக தானே இருப்பாங்க. ஸோ சம்மந்தமே இல்லாமல் அவங்களோட உயிர் போகுது. இது ஒன்று. பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, இந்த மாதிரி பிரச்சனை. அவங்க பிறந்ததே ஒரு பாவமாக நினைக்கிறது, இப்படிப்பட்ட பிரச்சனை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆன உடனேயே ஆண்கள் வந்து போருக்கு போக வேண்டியிருக்கும். போருக்கு போய் உடனே இறந்துடலாம். கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம் தான் இருக்கும். ஆனால் பெண்கள் வந்து வாழ்நாள் முழுதும் விதவையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உடன்கட்டை ஏறும் முறை வந்து பார்த்திங்கன்னா, சில ஜாதியில் தான் இருந்தது, எல்லா ஜாதியிலையும் இல்லை. மீதி ஜாதியிலலாம் பார்த்திங்கன்னா, இப்படி விதவைகளாகவே ரொம்ப நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா, விதவைகள் திருமணத்துக்காக போராடினாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது பெண் வீட்டில் ஆண் பெண் 2 பேர் தான். பெண்களோட நிலை உயர்ந்துனா குடும்பமும் உயரும் அப்படிங்கிற கருத்தை வச்சு எல்லாரும் ஃபஸ்ட்டு பெண்களின் நிலையை தான் உயர்த்தணும் அப்படின்னு முன்னோக்கி யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க? 3 முக்கியமான திட்டங்கள். ஒன்று வந்து சதி ப்ராஹிபிஷன் ஆக்ட், சதி ஒழிப்பு. இதை யாரால் கொண்டு வந்தாங்கன்னா, ராஜாராம் மோகன் ராயோட முயற்சியால் தான் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு சதி ஒழிக்க முயன்றவர் பார்த்திங்கன்னா, அல்புகர்க் என்ற போர்ச்சுகீஸ் கவர்னர் தான் ஃபஸ்ட்டு சதியை ஒழிக்க முயன்றார். அடுத்து அக்பரும் ட்ரை பண்ணார், எதுவுமே நடக்கலை. அந்த காலத்தில் கல்வியும் அதிகமாக இல்லைனால எதுவுமே நடக்கலை. அப்புறம் ராஜாராம் மோகன் ராய், இவர் வந்து ரொம்ப தீவிரமாக போராடி வில்லியம் பென்டிக் கவர்னரோட உதவியால் சதி ஒழிப்பு திட்டத்தை 1829 1829 கொண்டு வந்தார். அந்த திட்டத்தை பேர் என்ன பார்த்திங்கன்னா, பெங்கால் சதி ரெகுலேஷன் ஆக்ட், ரெகுலேஷன் 17 AD 1829. இதுதான் அந்த திட்டத்தோட முழுமையான பேர். ஃபஸ்ட்டு பெங்காலில் கொண்டு வந்து அப்புறம் மெட்ராஸ் மற்றும் பாம்பே மாகாணத்துக்கு 1830 கொண்டு வந்தாங்க. அடுத்து 1795லையும் 1804லையும் பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்காக திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டங்கள் என்ன சொல்லிச்சுன்னா, குழந்தை பிறந்த உடனே கட்டாயமாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா, நம்ம பிறந்த உடனே பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற திட்டம் இருக்குல்ல, அதே தான் இதுவும். அடுத்து வந்து விடோ ரீமேரேஜ், இந்து விதவை மறுமண சட்டம். இது யாரால் முக்கியமாக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவரால் தான் முக்கியமாக கொண்டு வரப்பட்டது. அவரோட முயற்சிகளால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம். அடுத்து விஷ்ணு சாஸ்திரி பண்டிட், இவர் 1850 விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், விதவை மறுமண சங்கத்தை ஆரம்பித்தார். அடுத்து DK கார்வே அப்படிங்கிறவர் வந்து 1893 பூனாவில் விதவை இல்லத்தை உருவாக்கினார். அடுத்து வீரேசலிங்கம் பந்துலு மெட்ராஸ் பிரசிடென்சியில் விதவை மறுமணத்திற்காக பணியாற்றினார். அடுத்து ஜோதிபா பூலே மற்றும் சாவித்ரிபாய் பூலே, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விதவை மறுமணத்துக்காக போராடியிருக்காங்க. அடுத்து குழந்தை திருமணத்தை கட்டுப்படுத்துதல். குழந்தை திருமணம்னா
குறைஞ்ச வயசுலேயே அதாவது பெண்கள் வயதுக்கு வந்த உடனேயே அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் குழந்தை திருமணம். இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக 1872ல் இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதில் வந்து என்னென்னா, இதில் வந்து பெருசாக ஒன்றும் சொல்லலை. இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்து குழந்தைகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அப்புறம் கேசப் சந்திர சென் வந்து ரொம்ப போராடி அவரோட முயற்சியில் வந்து பார்த்தோம்னா 1891ல் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட், அதாவது ஒப்புதல் வயது சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து என்னென்னா, பெண்களோட திருமண வயதை வந்து 12ஆக நிர்ணயித்தாங்க. ருக்மாபாய் அப்படிங்கிற பெண் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஏன்னா அந்த பெண் வந்து 11 வயதாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏஜ் ஆஃப் மேரேஜ் வந்து 12ங்கும்போது 11 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால் வந்து கோர்ட்டில் கேஸை போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஜட்ஜு என்ன சொன்னார்னா, இல்லை இந்த திருமணம் செல்லும், பெண் அந்த ருக்மாபாய் வந்து கணவரோட செல்லலாம்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லுச்சுன்னா, ருக்மாபாய் வந்து தன்னோட விருப்பத்தின்படி என்னனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டு அப்படி போன ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ருக்மாபாய். இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வர போய் போராடி அவங்களோட வெற்றியை பெற்றாங்க. இதுக்காக பிரிட்டிஷ் ராணியை இவங்கள பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் ருக்மாபாய் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து டாக்டரும் ஆகிட்டாங்க. இந்த ருக்மாபாய் கேஸை வந்து எல்லோரும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் பாருங்கள். அடுத்து வந்து குழந்தை திருமண தடை சட்டம் 1929. இது வந்து சாரதா ஆக்ட்னு சொல்லுவோம். இதுக்கு முக்கிய காரணம் கொண்டு வந்த யாருன்னா பார்த்தீங்கன்னா ஜட்ஜி ஹர்பிலாஸ் சர்தா. இதில் வந்து பெண்களோட திருமண வயதை 14ஆகவும் ஆண்களோட வயதை 18ஆகவும் நிர்ணயித்தாங்க. இப்படி குழந்தை திருமணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்திட்டு வந்தாங்க. அடுத்து உமன் எஜுகேஷன், பெண்களுக்கு கல்வி கொண்டு வந்த முக்கியமான அமைப்புகள். 1819 கல்கட்டா ஃபீமேல் ஜுவெனில் சொசைட்டி இப்படின்னு ஒரு சங்கத்தை கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து கொண்டு வந்தாங்க. கல்கத்தா பெண் சிறார் சங்கம். அடுத்து 1849 ஜேஇடி பெத்தூன் அப்படிங்கிறவங்க வந்து பெத்தூன் ஸ்கூலை வந்து கல்கட்டாவில் ஆரம்பித்தாங்க. அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், இவர் வந்து பெண்கள் கல்விக்காக 35க்கு மேலே ஸ்கூல்களை ஆரம்பிச்சிருக்காரு. ஜெகநாத் சன்கெர்சட் அண்ட் பாவ் தாஜி இப்படின்னு 2 பேர் வந்து மகாராஷ்டிராவில் பெண்கள் கல்விக்காக போராடினாங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்பே நேட்டிவ் எஜுகேஷன் சொசைட்டின்னு ஒரு சங்கத்தையும் ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஜோதிபா பூலே மற்றும் சாவித்திரிபாய் பூலே இவங்க வந்து பெண்களுக்காக முதல் பள்ளியை, நாட்டிலேயே பெண்களுக்காக முதல் பள்ளியை 1848 பூனேயில் ஓப்பன் பண்ணாங்க. இதில் சாவித்திரிபாய் பூலே தான் இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியை, ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர் ஆஃப் இந்தியா. அடுத்து இந்தியன் உமன் யூனிவர்சிட்டி ஃபவுண்டட் பை ப்ரொஃபஸர் டிகே கார்வே இன் 1916. பெண்களுக்காக முதல் பல்கலைக்கழகம் வந்து டிகே கார்வே அப்படிங்கிறவரால் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 1916 லேடி ஹார்டிஞ்ச் மெடிக்கல் காலேஜ் டெல்லியில் ஒரு மருத்துவக் கல்லூரியை உருவாக்குனாங்க. கார்னிலியா சரோப்ஜி இவங்க தான் பார்த்திங்கன்னா நாட்டிலேயே முதல் பெண் வக்கீல், ஃபஸ்ட்டு ஃபீமேல் லாயர் இன் இந்தியா. 1888 பாம்பே யூனிவர்சிட்டியில் படித்து முடித்த முதல் வக்கீல், அதாவது அட்வொகேட் லாயர். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டிலே முதல் டாக்டர் யாருன்னு பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக முத்துலட்சுமி ரெட்டி இல்லை, யாருனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. உமன் ஆர்கனைசேஷன், பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள். சாரலா தேவி சௌதுராணி அவங்களால பாரத் ஸ்ரீ மகாமண்டல் என்ற அமைப்பு வந்து 1910 அலகாபாத்தில் நிறுவப்பட்டது. அடுத்து பெண்கள் சமூக மாநாடு பாரத் மகிழா பரிஷத், இது வந்து 1904 ரமாபாய் ரானடே அவர்களால் நிறுவப்பட்டது. அடுத்து வந்து ஆரிய மகிழா சமாஜ் 1882 பண்டித ரமாபாய் சரஸ்வதி என்பவர்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்து நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் உமன் இன் இந்தியா, மெஹர்பாய் டாட்டா பிளேட் எ விட்டல் ரோல். இது வந்து இந்திய தேசிய மகளிர் கவுன்சில், இது வந்து பார்த்தோம்னா 1925 உருவாக்கப்பட்டது. இதில் வந்து மெஹர்பாய் டாட்டா அவங்க வந்து ஒரு முக்கிய பங்கை வகித்தாங்க. அடுத்து அகில இந்திய மகளிர் மாநாடு மார்கரெட் கசின்லால் அப்படிங்கிறவங்களால் உருவாக்கப்பட்டது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், பெண்கள் முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்.
இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, சாதி ரீதியா ஏகப்பட்ட பிரச்சனை வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும், இந்தியாலயும் ஃபுல்லா இருந்து. அதாவது பார்த்தீங்கன்னா, சாதி ரீதியா என்ன மாரி பிரச்சனை அப்படின்னா, உயர் சாதியினர் வந்து தாழ்ந்த சாதியினர ஒடுக்கப்பட்டிருந்தாங்க. ஒடுக்கி வச்சிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட அடிமை மாரி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கோயிலுக்குள்ள உயர் சாதியினர் கோயிலுக்குள்ள தாழ்ந்த சாதியினர் போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்து, அப்புறம் அவங்க தெருவுக்குள்ளேயே இவங்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ மேல் சாதியினர் வந்து மேல் சட்டை போடலாம். கீழ் சாதியினர் வந்து சட்டை போடக்கூடாது. துண்டெல்லாம் இடுப்புல கட்டிக்கணும். செருப்பு போடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க போற பாதையில இவங்களும் போகக்கூடாது. ஸ்கூலுக்கு போகக்கூடாது. அவங்க படிச்ச கல்விய தாழ்ந்த சாதியினர் படிக்கக்கூடாது. அப்படின்னு ஏகப்பட்ட தேவையில்லாத ரூல்ஸ்லாம் நெறைய இருந்தது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக நெறைய மக்கள் வந்து போராடினாங்க. அத பத்தி தான் இனிமே பார்க்க போறோம். இதில நாம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோபால் பாபா வலாங்கர். இவர் வந்து தலித் இயக்கத்தின் முன்னோடியாக கருதப்படுகிறார். பயனீர் ஆஃப் தலித் மூவ்மெண்ட். அதாவது அம்பேத்கருக்கு முன்னாடியே இவர் வந்து தலித் இயக்கத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். இவர் வந்து அனாரிய தோஸ் பரிகார் மண்டலி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தாரு. அப்புறம் மந்த்லி ஜேர்னல் விட்டல் பித்வான்ஸ்க், அதாவது டெஸ்ட்ராயர் ஆஃப் பிராமணிக்கல் பொல்யூஷன், அதாவது பிராமணர் மாசுபாட்டை அழிப்பவர் என்ற ஒரு மாதாந்திர இதழையும் தொடங்கினார். அடுத்து ஜோதிபா புலே. இவர் வந்து மாலி சமூகத்தை சேர்ந்தவர். மாலி சமூகமும் அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகம் தான். இவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சக்தி வாய்ந்த சமூகத்தை உருவாக்கணும்னே உயர் சாதியினருக்கு எதிராக போராடினார். இவங்களெல்லாம் பற்றி நாம் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் பின்னாடி பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒரு பேசிக்காக பார்ப்போம். ஜோதிராவ் பூலே வந்து சத்திய சோதக் சமாஜ், அதாவது உண்மை தேடுவோர் சங்கம் அப்படின்னு 1873 ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இதில் வந்து தாழ்ந்த சாதி மக்களுக்காக இந்த சமூகம் வந்து, அதாவது இந்த சங்கம் வந்து போராடிது. இவர் வந்து 2 புக் எழுதியிருக்காரு. என்னென்னா சர்வஜனிக் சத்திய தர்மா மற்றும் குலாம்கிரி அப்படின்னு 2 புக் எழுதியிருக்காரு. அடுத்து அம்பேத்கரை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, நிறைய இருக்குது. அம்பேத்கர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து 2023 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை பற்றி மட்டும்தான் எழுதணும். சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் அரசியலமைப்பின் தலைவர், அரசியலமைப்பை உருவாக்கியவர் அப்படின்லாம் எழுதுவாங்க. அதை பற்றி கொஸ்டினில் கேட்கவே இல்லை. கேட்டு நம்ம தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சமூக சீர்திருத்தத்துக்காக என்னெல்லாம் கொண்டு வந்தார், என்னென்ன புக் எழுதியிருக்காரு, என்னென்ன மேகசின் எழுதியிருக்காரு, மேகசின் ஆரம்பித்தார், என்னென்ன போராட்டம் பண்ணார், இதை மட்டும்தான் எழுதணுமே தவிர தேவையில்லாதெல்லாம் எழுதக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வந்து அரசியலமைப்பில் சொல்லி அரசியலமைப்பை உருவாக்கியவர்னு சொன்னீங்கன்னா, அதில் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற அப்படிங்கிற சட்டங்களெல்லாம் கொண்டு வந்து சமூகத்துக்காக எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த மாதிரி இதான் நீங்கள் எழுதணுமே தவிர சும்மாலாம் கதை அடிக்கக்கூடாது. அரசியலமைப்பில் எல்லாரும் சமங்கிறதுக்காக என்னெல்லாம் கொண்டு வந்தார், அரசியலமைப்பில் என்னெல்லாம் எழுதினார், இதை நீங்கள் எழுதலாம். சும்மா தேவையே இல்லாமல் நிறையா பாயிண்ட் எழுதக்கூடாது. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஸ்பெக்ட்ரம் புக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, ஸ்பெக்ட்ரம் புக் மட்டும்தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறதுனால கொடுக்குறோம். 1920 வந்து குரலற்ற சமுதாயத்துக்காக மூக் நாயக் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஆரம்பித்தார். அடுத்து 1924 பகிஷ்கரித் ஹிதாகர்னி சபா அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பித்து கல்வி, கிளர்ச்சி மற்றும் ஆர்கனைஸ் ஒன்றாக இணைந்து போராடணும் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை கொண்டு வந்தார். 1927 பகிஷ்கிரித் பாரத் அப்படிங்கிற ஒரு இதழையும் நியூஸ் பேப்பரையும் ஆரம்பித்தார். அடுத்து ஒரு சமூகத்துக்கு வந்து டேங்கில் இருக்க தண்ணியை பயன்படுத்தக்கூடாது, அதாவது குளத்தில் இருக்க தண்ணி, கிணத்துல இருக்க தண்ணியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக மகத் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு சத்தியாகிரகத்தை ஆரம்பித்து எல்லாரும் அந்த தண்ணியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சட்டம் வந்து பிரிட்டிஷ்காரங்களால் கொண்டு வரப்பட்டது. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா அம்பேத்கர். அப்புறம் 1927 மனுஸ்மிருதியை கொளுத்தினார். அந்த காலத்தில் மனுஸ்மிருதி வந்து புனிதமாக கருதப்பட்டது. 4 வர்ண சமுதாயம் வந்து நாட்டில் இருக்கணும், அதுதான் நீதி அப்படின்னு இருந்ததை வந்து இவர் வந்து கொளுத்தினார். அதான் சாத்திரத்தை கொளுத்துவோம் அப்படின்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்து 1942 ஆல் இந்தியா ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார். இந்திய பட்டியல் சாதிய கூட்டமைப்பை உருவாக்கினார்.
அடுத்து வந்து ஸ்ரீ நாராயண குரு. இவர் வந்து கேரளால ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு சங்கத்த உருவாக்கி, ஈழவ மக்களுக்காக போராடினாரு. அங்கேயும் இதே மாரி தான் ஈழவ மக்களுக்கு தண்ணி குடுக்கக்கூடாது. ஈழவ மக்கள வந்து பார்த்தாலே அடிப்பாங்க. இந்த மாதிரி நெறைய ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்காக இந்த நாராயண குரு வந்து போராடினாரு. அடுத்து ஈவேரா பெரியார். பெரியார பத்தி உங்களுக்கு தெரியும். இவர் வந்து சுயமரியாதை இயக்கத்த உருவாக்கி, நெறையா மக்களுக்கு நெறைய சேவை செஞ்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, பெரியாரோட கொள்கைகள் வந்து தமிழ்நாட்டில இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அத தான் அரசியல்வாதிகளும் பின்பற்றிட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நாம பார்த்தது வந்து 19ஆம் நூற்றாண்டுல சமூக, சமய சீர்திருத்தங்கள் இயக்கங்கள் எதனால தோன்றுச்சு? யாருக்காக தோன்றுச்சு? அதாவது பெண்களுக்காகவும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் தோன்றுச்சு. எப்படிலாம் தோன்றுச்சு? யார் யாரெல்லாம் முக்கிய காரணங்களை லைட்டா பார்த்துருக்கோம். இனி வந்து ஒவ்வொரு இயக்கத்தையும் ஃபுல்லா அடுத்த வீடியோல பார்ப்போம். பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அப்புறம் பார்த்தீங்கன்னா, சீர்திருத்த இயக்கங்கள் நெறைய இருக்குது. இது எல்லாமே நாம அடுத்த வீடியோல பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.